வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு தீர்மானம் சட்டப்பேரவையில் கொண்டு வந்தாங்க. அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. காரசார விவாதங்களுக்கு பிறகு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அந்த காட்சிகளை பார்ப்போம். மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. அமைச்சர் அருண்ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, மாணவர்களுடைய இந்த 12 ஆண்டு கால கல்வியை ஒரு நாள் நடத்தப்படக்கூடிய இந்த நீட் தேர்வு தீர்மானிக்க கூடாது அப்படின்னு அமைச்சர் அருண்ராஜ் தொடர்பாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நீட் தேர்வு மீது நாடு முழுவதுமே மாணவர்கள் நம்பிக்கையை இழந்துட்டாங்க அப்படின்னு விமர்சிச்சிருக்கார் அமைச்சர். ஒரு மாணவர் 12 ஆண்டுகள் பள்ளியில் கற்ற கல்வியை விட ஒரு நாளில் நடைபெறும் ஒரு தேர்வு அவரது எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடாது. இது கல்வியின் உண்மையான நோக்கத்திற்கும் பள்ளி கல்வியின் மதிப்பிற்கும் முரணானதாகும். நீட் தேர்வு நடைமுறையில் தனியார் பயிற்சி மையங்கள் தான் பெரிதும் பயன்பெறுகின்றன. பல குடும்பங்கள் தங்களது குழந்தைகளின் நீட் பயிற்சிக்காக பெரும் தொகையை செலவழிக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. மேற்கொண்டு அமைச்சர் அருண்ராஜ் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மாநில அரசே நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநிலங்களின் உரிமையை மதிப்பதே கூட்டாட்சி தத்துவம் அப்படின்னும் அவர் பேசியிருக்கார். தேவையான திருத்தங்களை மேற்கொண்டு நீட் நுழைவு தேர்வு முறையை ரத்து செய்து 12ஆம் வகுப்பு பொது தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநில அரசே மருத்துவ மாணவ சேர்க்கையை நடத்தி கொள்ள வழிவகை செய்ய வேண்டும். நீட் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கல்வி என்ற பொருண்மையை பொது பட்டியலில் இருந்து மானிய பட்டியலுக்கு மீண்டும் மாற்றுவதுதான். இந்த நீட் எதிர்ப்பு தீர்மானம் மீது திமுக எம்எல்ஏ முத்துராஜா அப்புறம் தாவேகா அமைச்சர்களுடைய காரசார விவாதம் இன்னைக்கு நடந்திருக்கு. தீர்மானத்தை திமுக ஆதரிப்பதா சொல்லியிருந்துச்சு. முத்துராஜா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, தொடர்ந்து இந்த நீட் தேர்வுக்கு எதிராக திமுக மேற்கொண்ட நடவடிக்கைகள்லாம் தீர்மானத்தில் இல்லையே அப்படின்னு தன்னுடைய அதிருப்தியையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். நீட் தேர்வினை நீட் விலக்கினை வலியுறுத்தி இந்த அரசு கொண்டு வருகின்ற தீர்மானத்தை எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி நாங்கள் இதனை ஆதரிக்கின்றோம். அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் அதை தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றம் ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கணும்னு தமிழ்நாடு அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு இப்போதும் இருக்கு. ஆனா கழக அரசு நீட் விலக்குக்காக பண்ண இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் இந்த அரசு கொண்டு வர தீர்மானத்தில் எந்த விவரமுமே இல்லாதது எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கின்றது. நாம நீட் எதிர்ப்பு தீர்மானம் மீதான விவாதத்தை பற்றி தான் அந்த செய்திகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். வரும் அந்த வகையில் திமுக எம்எல்ஏ முத்துராஜாவின் விமர்சனத்திற்கு அமைச்சர்கள் ராஜ்மோகன் மற்றும் ஆதவ் அர்ஜுனா பதிலளித்தாங்க. நீட் தேர்வால் தற்கொலை செய்து கொண்ட அனிதாவின் வீட்டிற்கு சென்று ஆறுதல் கூறியவர் முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லியிருந்தார். நீட் எதிர்ப்பு தீர்மானத்தில் அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனா கேட்டுக்கொண்டார். இந்த தீர்மானத்தில் அரசியல் தேவையில்லை, ஒருமனதாக நிறைவேற்றும். இது மாணவர்களுடைய எதிர்கால பிரச்சனை. அரசியலில் அரியணை ஏறுவதற்கு முன்பே அருமை தங்கை இந்த நீட்டுக்கு எதிரான போரில் முதல் விதையாக விழுந்த அனிதாவின் வீட்டில் தரையில் அமர்ந்த மனிதர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். அனிதாவின் உடன் பிறந்த அண்ணன், உடன் பிறந்த சகோதரன், அனிதா வாங்கிய அந்த +2 மதிப்பெண்ணை டி-ஷர்ட்டில் போட்டு அலைந்த மாமனிதன், மணிரத்னம் மட்டுமல்ல உடன்பிறவாத அண்ணனாக நின்று கொண்டிருந்தவர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். நீட் எதிர்ப்பு தீர்மானத்தை ஆதரிச்சு பேசின அதிமுக எம்எல்ஏ OS மணியன் இந்த நீட் வந்தப்ப மத்தியில் காங்கிரஸும் திமுக கூட்டணி ஆட்சியில் இருந்துச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நீட் தேர்வால் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்கிறதுக்கு அதிமுக ஆட்சியில் 7.5% உள் இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டு பேசினார். இந்திய மருத்துவ குழுமம் 21/12/2010 அன்று மருத்துவ படிப்பு மற்றும் மருத்துவ மேற்படிப்பில் சேர்வதற்கு நுழைவுத் தேர்வினை அறிமுகப்படுத்தியது. அன்று ஆட்சியில் இருந்தது
காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆகும். அனைத்து இந்திய அண்ணா திமுக நீட் எதிர்ப்பு கொள்கையில் உறுதியாக உள்ளது. ஸோ இதில் பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாஜக இதில் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. இந்த தீர்மானத்தில் வந்து அதாவது வாக்களிக்காமல் நீட் எதிர்ப்பு தீர்மானம் மாணவர்கள் மீதான தாழ்வு மனப்பான்மையை வெளிப்படுத்துவதாக பாஜக எம்எல்ஏ போஜராஜன் பேசியிருந்தார். நீட் எதிர்ப்பு தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் பங்கேற்காமலேயே வெளிநடப்பு செஞ்சிட்டார். 5% கொடுத்து இன்று பல மாணவர்கள், ஏழை குழந்தைகள் எல்லாம் பள்ளியிலே கல்லூரியிலே சேர்ந்திருக்கிறார்கள். இது மாதிரி ஒரு புதிய திட்டத்தை, நமது மாணவர்களுக்கு உபயோகமான திட்டத்தை, அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற திட்டத்தை என்ன என்று நீங்கள் சிந்தித்து அந்த முறையிலே நீங்கள் செய்தால் நல்லது என்ற எண்ணத்தை தெரிவித்து, இது எங்களுக்கு உடன்படாது என்றதனால் இதை நான் இந்த வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு நடத்துகின்றேன். தொடர்ந்து இந்த நீட் எதிர்ப்பு தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சி ஆதரிப்பதா உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதனும் சொல்லியிருந்தாரு. தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வு தேவையில்லை, அந்த தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு கூட அவர் வலியுறுத்தினார். சட்டப்பேரவையில் நீட் எதிர்ப்பு குறித்த தனி தீர்மானம் மீது காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் பேசுவதற்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்ததால் சலசலப்பு நிலவியது. தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற்றதை திமுக விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி அமைச்சர் விஸ்வநாதன் சாடினார். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இந்த நீட் எதிர்ப்பு தீர்மானம் மட்டும் இல்லை, இன்னொரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருந்ததை நம்ம பார்த்தோம். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி தான் தமிழக சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருந்துச்சு. அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்த அமைச்சர் ராஜ்மோகன் வந்து இந்த FCRA சட்டத்தால் சிறுபான்மை அமைப்புகளுடைய சொத்துரிமை வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தார். ஒரு கூட்டணி மந்திரி சபையில் இடம்பெற்ற FCRA பதிவு புதுப்பிக்கப்படாதது அல்லது புதுப்பிப்பு தாமதமானது என்ற காரணத்தால் மட்டும் அந்த நிறுவனம் சட்டவிரோதமாக வெளிநாட்டு நிதியை பயன்படுத்தியதாக எந்த குற்றச்சாட்டும் இல்லாத நிலையில் அந்த நிறுவனம் சட்டப்பூர்வமாக பெற்ற அல்லது உருவாக்கிய சொத்துக்களை தானாகவோ அல்லது அளவுக்கு மீறிய வகையிலோ இழக்க செய்யக்கூடாது. FCRA தொடர்பான எந்த ஒரு புதிய சட்ட கட்டமைப்பும் இயற்கை நீதி, விகிதாச்சார கொள்கை, சட்டப்பூர்வமான சொத்துரிமைகளின் மீதான பாதுகாப்பு, நியாயமான எதிர்பார்ப்பு மற்றும் கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை முழுமையாக மதிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்று இம்மாமன்றம் வலியுறுத்துகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. சட்டமன்றத்தில் APS என்ன பேசியிருந்தார் அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். என்ன சொல்லியிருந்தாருன்னா, வெற்றி பெற்ற MLAக்கள்லாம் உடனே ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சியில் சேருவதை தவிர்க்கப்படணும் அப்படின்னு EPS வந்து தொடர்பாக ஒரு வலியுறுத்தலை முன் வச்சிருந்தாரு. அதிமுக தலைமை மீது நம்பிக்கை இல்லாததால தான் ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகால வந்து சேர்றாங்க அப்படின்னு அதுக்கு வந்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஒரு பதிலையும் கொடுத்திருந்தார். இந்த ஆட்சியில் ஒரு கட்சியில் வெற்றி பெறாங்க, வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்றாங்க, உடனே வேற கட்சியில் சேர்க்கிறாங்க. இது என்னன்னு சொல்றது? குதிரை பேரம் சொல்ல முடியும். இப்படிப்பட்டதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். உங்கள் தலைமை மீது அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக விலகியதால் தான் தமிழக வெற்றி கழகம் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றிட்டு இருக்கார்கள். இதே காரசார விவாதத்தில் அமைச்சர் நிர்மல்குமாரும் அவரும் கலந்துக்கிட்டார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது ஒன்றும் கூவத்தூர் கிடையாது, MLA எல்லாம் அவங்க கட்சி தலைமை மேலே இருக்க அதிருப்தியில் இங்கே வாண்டடாக அவங்க வந்து சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கார். அவர் பேசிய காட்சிகளை பார்த்துருக்கோம். யாரும் இங்கே கூவாத்தூரில் நடந்ததை பற்றி யாரும் பேசவில்லை. இது ஒன்றும் கூவாத்தூர் இல்லை. அவர்கள் தானாக முன்வந்து அவர்கள் தலைமை மீது அதிருப்தி கொண்டு அவர்கள் தானாக முன்வந்துதான் ராஜினாமா செய்தார்கள். இங்கே எந்த கூவாத்தூரும் நடக்கவில்லை. தொடர்ந்து திமுகவும் அதிமுக சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும் அப்படின்னு சபாநாயகர் சொல்ல சட்டப்பேரவையில் ஒரே அமளி ஆயிருச்சு. திமுக அப்புறம் அதிமுக உறுப்பினர்கள்லாம் கூச்சல் எழுப்ப தொடங்கிட்டாங்க.
நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும். அமைதியாக உட்காருங்க, 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 உட்காருங்க சார். பின்ன இதில் பேசுறதா அப்போ? உட்காருங்க, உட்காருங்க சார். நான் விளக்கம் சொல்றேன், உட்காருங்க. இந்த வார்த்தைக்கு என்ன பண்றீங்க? உட்காருங்க, உட்காருங்க. திமுக அதிமுக இணைந்து பேசலை அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ ஏவா வேலு எழுந்து பதில் சொன்ன காட்சியும் நாம் பார்க்குறோம். சபாநாயகரின் பேச்சுக்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. நீங்கள் ஒரு நடுநிலையாக ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்வதற்காகத்தான் அமைதிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய உறுப்பினர் என்ன சொன்னார்னா, இந்த கழுதை குதிரை என்ற பெயரில் ஏற்கனவே வழக்கு மன்றத்திலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அது ஒன்றும் தவறான என்று அவர் சொன்னார். அவ்வளவுதான். நீங்க அதுக்காக அவருக்கு நீங்க ரூலிங் கொடுக்கலாம். இல்ல நீங்க அதை சொல்லான்னு கூட சொல்லலாம். நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கொண்டு சொன்னீங்க பாருங்க, அது மாதிரி இல்ல, அது மாதிரி கிடையாது. அந்த அவசியம் எங்களுக்கு தேவையில்லை, அது எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. அடுத்து என்னன்னு பார்க்கும்போது, தமிழகத்தில் 20,000 அரசு பேருந்துகள்லாம் இயக்கப்படுது. அவை அனைத்தையுமே நீங்கள் ஏசி பேருந்துகளாக மாற்றுவது இயலாத காரியம் அப்படின்னு இபிஎஸ் சொல்ல, அதற்கு பதிலளித்த போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் ஏசி பேருந்துகளாக மாற்றுவதற்கான சாத்திய கூறுகள் இருக்கு, படிப்படியாக ஏசி பேருந்துகளாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த காலத்தில் ஆட்சியில் அதனுடைய பயன்பாடுகள் பார்த்தீங்கன்னா, அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அதனுடைய ஆயுள் காலம் 3 வருஷம் தான். 7 லட்சம் கிலோமீட்டர் தான் அந்த பஸ்ஸை இயக்க முடியும். அதை 7 ஆண்டாக உயர்த்தினாங்க. பிறகு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே முதல்ல சொன்னதே குக்கிராமங்கள் நகரத்தோடு இணைக்க வேண்டும். அதே மாதிரி நான் பயணம் செய்யும் வகையில் தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை பேருந்துகளும் ஏசி பேருந்துகளாக மாற்றம் செய்ய வேண்டும் என்று அந்த சாதா பேருந்திலே ஒரு பயணம் செய்த முதலமைச்சர் என்பதை நான் உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டப்பேரவையில் அடுத்த சுவாரஸ்யம் பாருங்க வரும். அதாவது தாவேக அரசின் பட்ஜெட்டை விமர்சித்தும் கடந்த திமுக ஆட்சியை புகழ்ந்தும் ஓபிஎஸ் பேசினார். அப்போ அமைச்சர் செங்கோட்டையன் என்ன பண்ணார் அப்படின்னா, இடம் மாறியதால் அதிகமாக துதிப்பாடாதீங்க அப்படின்னு சொல்லி பேசினார். உடனே ஓபிஎஸ் தரப்பு சும்மா இருப்பாங்களா? நீங்களும் தான் இடம் மாறி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் முழக்கமிட்டதால அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்த்துருப்போம். தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு தூய ஆட்சியை பற்றி ஏமாற்றத்தை உருவாக்குகிற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை, அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 2 பேரும் இப்படி மாறி மாறி பேச அமைச்சர் ராஜ்மோகனும் உள்ள வந்தார். என்ன சொன்னார்னா, அமைச்சர் செங்கோட்டையன் கட்சி மாறி இருந்தாலுமே அவருடைய இதயத்துக்கு பக்கத்திலேயே ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை வச்சுக்கிறதுக்கு முதலமைச்சர் விஜய் அனுமதிச்சிருக்காரு அப்படின்னு அமைச்சர் ராஜ்மோகன் சொல்ல, தொடர்ந்து ஓபிஎஸ் கட்சி மாறியதும் புகைப்படத்தை மாற்றிட்டார் அப்படின்னு கூட ஒரு விமர்சனத்தையும் அமைச்சர் ராஜ்மோகன் முன் வச்சிருந்தாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர், பாசத்திற்குரிய சகோதரர் மூத்த உறுப்பினர் அவர்கள் பேசும்போது இடத்தை முதலில் மாற்றியவர் நம்முடைய அமைச்சர் என்றார். ஆனால் பாருங்க என்ன ஆச்சரியம்னா, இடத்தை மாற்றிய போதும் அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழல் படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர் எங்களுடைய வெற்றி தலைவர். ஆனால் அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. அதுக்கு மறுபடியும் திரு ஓபிஎஸ் அவர்கள் பதில் கொடுத்தார். என்ன கொடுத்தார் அப்படின்னா, படத்தை காட்டி ஏமாத்துற பழக்கம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு கவுண்டர் கொடுத்தாரு. ஓபிஎஸ் அளித்த பதில் கொச்சையாக இருப்பதாக அமைச்சர் செங்கோட்டையன் விமர்சித்ததால அவையில் சற்று நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு நல்லாட்சி நடத்திய அம்மா அவர்கள், இவர்களை எல்லாம் எங்கள் இதயங்களிலே நாங்கள் என்றைக்கும் எங்களுடைய கடைசி காலம் வரை வைத்திருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை காட்டி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுத்தவரையிலும் உங்கள் படத்தை பற்றி நான் பேசவில்லை.
நீங்கள் பேசியிருப்பதுதான் கொச்சையாக இருக்கிறது. நான் ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், படைத்து வைத்துக் கொண்டு ஏமாற்றாதீர்கள் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இல்ல வேடிக்கையாக இருக்கிறது. இல்ல நீங்க கேட்கணும் இருங்க. இல்ல அதை சொல்ல எப்படி இருக்க முடியும்? நான் எங்க ஏமாத்துறேன், அப்புறம் அவர் ஏமாத்துறேன் நடத்துமா? வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.